ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 3/6/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை துவாதசி திதி இரவு 12 மணி 18 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் இரவு 12 மணி 3 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பரணி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில 9 மணி 8 நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்கா. அதனைத் தொடர்ந்து சோபனம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஹரிவாசரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். காலையில 8 மணி 5 நிமிஷத்துக்கு ஹரிவாசரம்னு கொடுத்துருப்பா. இது என்ன ஹரிவாசரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது நேற்றைய தினம் ஏகாதசி விரதத்தினை மேற்கொண்டிருப்பார்கள் அல்லவா. இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த துவாதசி திதி அப்படிங்கிறது வந்திருக்கும். இந்த துவாதசி திதியினுடைய முதல் 15 நாழிகை முடியக்கூடிய அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் குவார்டர்னு வச்சுக்கலாமே. இந்த துவாதசி திதியானது மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அதை 4 பங்காக பிரித்து முதல் பாகமானது எந்த நேரத்திலே முடிவடைகிறதோ அந்த நேரத்திலே ஹரிவாசரம் சொல்லி கொடுத்துருப்பா. அந்த நேரத்திலே நாம் அந்த துவாதசி பாரணை அப்படிங்கிறது செய்ய வேண்டியது. இது போல இந்த ஹரிவாசரத்திலே இந்த துவாதசியையும் சேர்த்து அந்த விரதம் இருக்கும் பொழுது அது 100 ஏகாதசி விரதம் இருந்த பலனை தருகிறது அப்படிங்கிறதே நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. இது போக இன்றைய தினம் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா. அதுவும் இன்றைய தினம் பூமி பூஜை செய்வதற்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 9 மணி 5 நிமிடம் முதல் 10 மணி 35 நிமிஷம் வரைக்குமே அந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு இருப்பார். அவர் மூழ்கிட்டு இருக்கிற நேரம் அந்த 1.5 மணி நேரம். அதுல பர்டிகுலர்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த 9:50 10:20 அந்த வீடு அதாவது நம்ம குடியிருக்கக்கூடிய வீடுகளுக்கு பூமி பூஜை செய்வதற்கு ஒரு ஏற்ற நேரமாகவே அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5 மணி 45 நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 மணி 29 நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது அதிகாலை 3 மணி 32 நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் மதியம் 3 மணி 32 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்த நேரம் நாளைய தினம் அதிகாலை 4 மணி 15 நிமிடம் முதல் 5 மணி 45 நிமிடம் வரையில் பிரம்ம முகூர்த்த காலமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் சென்னையை பொறுத்தவரை காலை 7 மணி 20 நிமிடம் முதல் 8 மணி 56 நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் 10 மணி 31 நிமிடம் முதல் 12 மணி 7 நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் 1 மணி 42 நிமிடம் முதல் மதியம் 3 மணி 18 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம்னு சொல்லி பார்த்தோம்னா இரவு 1 மணி 31 நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் காலை 9 மணி 8 நிமிஷம் வரைக்குமே சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. அது சம்பந்தமான ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். விக்ரம் பாலாஜி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சார் அண்ணன் தம்பி பாக பிரிவினை செய்யறாங்க இல்லையா, அந்த பாக பிரிவினைக்கும் இந்த வாஸ்துவிற்கும் சம்பந்தம் உண்டா? வாஸ்து புருஷ லட்சணத்தின்படி வாஸ்துவின்படி இப்படித்தான் பாகத்தினை பிரிக்க வேண்டும். அதாவது உதாரணத்திற்கு அண்ணனுக்கு இத்தனை அடி இருக்கணும், தம்பிக்கு இத்தனை அடி தூரம் இருக்கணும், அதே மாதிரி அண்ணனுக்கு இந்த திசை இருக்கணும், தம்பிக்கு இந்த திசை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதாவது ரூல்ஸ் உண்டா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது இத்தனை அடி தான் அண்ணனுக்கு இருக்கணும், இத்தனை அடி தம்பிக்கு இருக்கணுங்கிற கணக்கு நிச்சயமாக கிடையாது. இது நிறைய இடத்துல பார்த்தோம்னா ஒரு தவறான வழிகாட்டுதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா அந்த இளைய தம்பியை விட மூத்த அண்ணனுக்கு 1 அடியாச்சும் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரிலாம் எங்கேயுமே சாஸ்திரம்ங்கிறது சொல்லலை. அது அவாவா சௌகரியம் தான். அண்ணாக்கு பிரிச்சு கொடுக்கறதாகட்டும், தம்பிக்கு பிரிச்சு கொடுக்கறதாகட்டும், அல்லது அக்கா தங்கைகள்னே இருப்பானே வச்சுக்கோவே, அண்ணா தம்பி இல்லை, அவங்களுக்கு 2மே பொன் குழந்தைகளா இருக்கு, அக்கா தங்கைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு வந்தா கூட
அங்கேயும் மூத்தவருக்கு இவ்வளவு பிரிக்கணும், இளையவங்களுக்கு இவ்வளவு பிரிக்கணுங்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லல. அது அவரவர் குடும்ப சூழ்நிலையையும் அந்தந்த பெற்றோர்களினுடைய மனநிலையையும் பொறுத்தது. ஆனால் அதே நேரத்திலே அந்த திசை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா இல்லையா, அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்னு சொல்றார். இது ஏன், அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு வரும்பொழுது, நம்முடைய அந்த இந்தியா அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்முடைய இந்த பாரத தேசத்தினுடைய அமைப்பின்படி பார்த்தோம்னா வடக்கு அப்படிங்கிறது மேலே இருக்கும், தெற்குங்கிறது கீழே இருக்கும் இல்லையா. ஒரு இடம் இருக்கு, ஒரு வயல்வெளி இருக்குன்னே வச்சுப்போமே, அது வடக்கு தெற்காக அந்த நிலங்கள் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, வடக்கே இருக்கக்கூடிய பாகமானது மூத்தவருக்கும் தெற்கே இருக்கக்கூடிய பாகமானது இளையவர்களுக்கும் சேர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதுவே கிழக்க மேற்கே இருக்குன்னு சொன்னா, அந்த பேர்லயே இருக்கு இல்லையா, மேற்கே அப்படின்னு சொன்னா அது மேலே அப்படின்னு சொல்றா இல்லையா. மேலே அப்படிங்கிறது மேலே பிறந்தவங்களுக்கு, அதாவது முன்னர் பிறந்தவர்களுக்கு, அதாவது மூத்தவர்களுக்கு மேற்கு திசையிலே இருக்கக்கூடிய பாகமும் இளையவர்களுக்கு அந்த கிழக்கு திசையிலே இருக்கக்கூடிய பாகமும் சேர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. இது அந்த குடும்பத்திற்கே நல்லது, அந்த குடும்பத்திற்கு அது வளர்ச்சியை தரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாஸ்திரமானது சொல்கிறது. ஆனால் மற்றபடி அளவுகள் இப்படி இருக்க வேண்டும். அதுல ஒரு இப்போ வடக்கு தெற்கே பிரிக்கிறா அப்படின்னு வரும்பொழுது, வடக்கு பாகத்துல தான் கிணறு இருக்கு, தெற்கு பாகத்துல கிணறு இல்லைன்னு சொன்னா அதை பத்தி கவலைப்படக்கூடாது. தெற்கு பாகத்திலே இவருடைய பாகத்திலே இவர் தனியாக கிணறினை வெட்டி கொள்ள வேண்டியது. இதுல எது எப்படி அமையுது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. பெரும்பாலும் இதுல என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, இந்த பாக பிரிவினை என்பதெல்லாம் அவர்களுடைய நிர்வாகத்திற்குத்தானே தவிர அவர்களுடைய மனதளவிலே எந்த வகையிலும் பிரிவினை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வாஸ்துவின்படி, வாஸ்துன்னு நம்ம சொல்றதை விட அந்த சாஸ்திரத்தின்படி எடுத்துக்கலாம். அதாவது நாம் கடைபிடித்து வரக்கூடிய அந்த சம்பிரதாய முறைப்படி மேலே இருக்கக்கூடியது, மேற்கு பாகத்திலே இருக்கக்கூடியது என்பது மூத்தவர்களுக்கும், அதற்கு கீழே இருக்கக்கூடிய பாகம், அதாவது கிழக்கு பாகத்திலோ அல்லது தெற்கு பாகத்திலோ இருக்கக்கூடியது இளையவர்களுக்கும் சேரும் பொழுது, எப்பயுமே அந்த வாட்டர் ஃப்ளோயிங் அப்படிங்கிறத பாருங்களேன், மேற்கிருந்து கிழக்கு தானே வாட்டர் ஃப்ளோயிங்கிறது வரும். அண்ணனுக்கு நிறைஞ்சு ஆட்டோமேட்டிக்கா தம்பிக்கு தானே சேர போறது. அதே மாதிரிதான் வடக்கே இருக்கும் பொழுது, மூத்தவருக்கு வடக்கில இருக்கும் பொழுது வடக்குல தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா தெற்க சேர போறது. அவரை தாண்டி இவருக்கு சேரும் பொழுது எல்லாமே அவரை தாண்டி தானே வர்றது. அவருக்கு தானே முதல்ல, அண்ணாக்கு முதல்ல, அடுத்தது தம்பிக்கு, அக்காவுக்கு முதல்ல, அடுத்தது தங்கைக்கு அப்படிங்கிற மாதிரி அங்கே புரிந்து கொள்ள வேண்டியது. இந்த புரிதல் இருந்தால் எந்த குடும்பத்திலுமே அந்த பாக பிரிவினை குறித்த பிரச்சனை என்பது சேராதல்லவா. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.